சமீபத்தில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தால விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சயோடைய சிக்மா திரைப்படம் தள்ளிப்போச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜூலை 30ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு. இந்த வாரமுமே பல திரையரங்குகள்ல வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கு. ஸோ அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் ஸ்பைடர்மேன் திரைப்படமும் உலகம் எங்கிலுமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு திரைப்படங்களால ஜேசன் சஞ்சயோடைய முதல் திரைப்படமான சிக்மா திரைப்படம் தள்ளி போகிருக்கு. தள்ளி போன ரிலீஸ் செய்திய இன்னமுமே அறிவிக்காத படக்குழு தற்போது இந்த திரைப்படத்தை ஒரு சில முக்கிய பிரபலங்களுக்குமே திரையிட்டு போட்டு காட்டியிருக்காங்களா. அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது நடிகரும் பிரபல கார்பந்தய வீரருமான ஏகே அவர்கள் தான். ஏகே அவர்கள் தான் லைக்கா நிறுவனத்திடம் ஜேசன் சஞ்சய் அவர்களை அறிமுகப்படுத்தினார் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிந்த விஷயம் தான். ஏகே மட்டுமல்ல, ஏகே உடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்களுடைய வழிகாட்டுதலின் படிதான் ஜேசன் சஞ்சய் அவர்கள் தமிழ் சினிமாவில் பல அடிகளை எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில அவர் அடுத்த படத்திற்குமே ஆயத்தமாகிட்டும் இருக்காரு. சமீபத்தில் சிக்மா திரைப்படத்தை முழுவதுமாக பார்த்த ஏகே அவர்கள் ஜேசன் சஞ்சய் அவர்கள் பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல படம் பண்ணலாம் அப்படின்ற வாக்கையுமே கொடுத்திருக்காரு. கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பையுமே ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.